நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும். செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ ஒன்று பார்த்தோம், அத்தாரிட்டியில் ஆக்டிவேட் ஆகிறது ஜீசஸை பார்த்தோம். ரெண்டாவது ஒருத்தவங்க பார்த்தோம், அவங்க அத்தாரிட்டி இருக்குது ஆனால் ஆக்டிவேட் அவங்க பண்ணாமல் இருக்கிறாங்க. ஏன்னா பயம். அதான் சொல்கிறார், ஏன் விசுவாசம் இல்லாமல் இருக்க? நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் அத்தாரிட்டியை ஆக்டிவேட் பண்ணுறதுன்னா தெரியுமா, அதுக்கு இன்ஜின் ஆயில் போடுறதுன்னா தெரியுமா, விசுவாசம். பயந்தீங்க, யாருக்காவது போய் ஜெபம் பண்ண போகிறீங்க. ஒருத்தங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கீழே பக்கத்து வீட்டில் 88 வயசு, ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. அவங்கள பார்த்துட்டு செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போகல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் போயிடுச்சு. நானும் என் ஒய்ஃபும் பார்த்தோம், என்ன ஆம்புலன்ஸ் போகுது, நேராக அவங்க வீட்டுக்கு போனோம். அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க. நாங்கள் போய் கேட்டோம். அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி போயிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறந்துருவார். அப்படியா அப்படின்ட்டு. அவங்க என்ன சொன்னாங்க, டீ குடிக்கிறீங்களா? ஆமாம், டீ குடிக்கிறோம், டீயை போட்டு எடுத்துகிட்டு வாங்கன்னு அவங்கள அனுப்பிச்சிட்டோம். அவங்க போயிட்டாங்க. அவங்க போன மாதம் வந்திருந்தாங்க கூட. அவங்க போங்க சிஸ்டர் அப்படின்னு டீ போட அமுச்சு விட்டுட்டு நானும் என் மனைவியும் அவர்கிட்ட போனோம். அவர் காதலையும் கேட்குறதுல ஒன்றுமே இல்லை, ரொம்ப வயசானவர். ஐயா, ஏசப்பா அவங்கள சுகமாக்க முடியும், ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்க, ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு, ஏசப்பா ஒரு உண்மையான கடவுள், அவர் இருதயத்தில் ஏற்று எங்களால் அந்த ஆத்மா நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்படியே படுத்தே கிடந்தார். அந்த அம்மா டீ போட்டு கொண்டு வந்தாங்க, டீயை குடித்தோம். அந்த அம்மா சொன்னாங்க, எங்கள் வீட்டில் யாருமே டீ குடிக்கிறது இல்லை, ஏன்னா அவர் சாக புழக்க கிடைக்கிறாருல, அவங்க வீட்டில் எதுவுமே நீங்கள் குடித்தது ரொம்ப சந்தோஷம்னாங்க. உடனே திரும்ப சர்க்கரை கம்மியாக இருக்கம்மா, போய் போட்டு வாங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி விட்டு, ஏன்னா சொல்லும் போது அவங்க டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது இல்லையா. திரும்ப வர எழுப்பி உட்கார வச்சு ஏசப்பா தான் கடவுள், சொல்லுங்கள் ஏசப்பா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல வச்சிடலாமேன்னு போராடிட்டு இருக்கோம். அந்த மனுஷன் வாயை திறந்து பேசுகிறாரு. நம்ம சொல்கிறாரு, இவர் ஒரு பேக்கரி வச்சுருந்தாராம். அந்த பேக்கரி இவர் வச்சுருந்தப்ப அந்த மனுஷன் பேசுகிறாரு பாருங்கள், நாங்கள் புரிஞ்சுக்கிறோம், கொஞ்சமாக பேசுகிறாரு. அப்போ ஏசப்பாவை பற்றி எனக்கு சொன்னாங்க, நான் ஜெபம் பண்ணாங்க எனக்கு அப்படின்றாங்க. யாரோ ஒருத்தவங்க போட்ட விதை, நாங்கள் போய் அந்த விதையை முடித்து வைக்கிறோம். ஆமாம், அந்த ஏசப்பா தான் நாங்களும் இன்றைக்கி சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தோங்க. மறுநாள் அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சாக பிழைக்க கடந்தவர் மறுநாள் ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் போய் பாத்ரூம் அவரே போகிறாரு, அவரே மோஷன் போகிறாரு. இவங்க அள்ளி போட்டுட்டு இருந்தாங்க, எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு இருந்தாங்க. ஆண்டவரை பற்றி சொல்லிட்டோமா, என்னன்னா ஐயோ ஆம்புலன்ஸே வந்துட்டு போயிடுச்சு. அவங்களே சொல்லிட்டாங்க, வயசு 88, இதெல்லாம் நிற்கும், இதெல்லாம் ஒரு அத்தாரிட்டி நம்ம முன்னாடி நிற்கும். நம்ம என்ன பாரு, உனக்கு இங்கே வேலை, எனக்குள்ளே இருக்கிற அத்தாரிட்டி பெருசு. எல்லா மரணத்தின் அதிகாரத்தை விட
மரணத்தின் கூர் எங்கே, உன் மரணமே உன் ஜெயம் எங்கே, உன்னை மிதிச்சிட்டாரு, உன்னை சாகடிச்சிட்டாரு, வியாதியெல்லாம் மிதிச்சு குறவலைய நெரிச்சிட்டாரு, எல்லா தரித்திரத்தை தலையை நசுக்கிட்டாரு, சாகடிச்சிட்டாரு சிலுவையில், சாகடிச்சிட்டாரு. செத்து போன மனுஷனுக்கு பயப்படுவீங்களா யாராவது? செத்து போன பாடி ஒன்று கிடக்குதுங்க, ஐயோ அவன் ஏஞ்சி வந்து அடிச்சிருவானான்னு பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டீங்களா யாராவது? யாரும் பயப்பட மாட்டீங்களா? செத்து போன பாம்பு கிடக்குதுங்க, ஓ செத்து போன பாம்பு ஏஞ்சி கடிச்சிடும். அந்த மாதிரி தான் வியாதியையும் சாபத்தை பாவத்தை பிசாசின் கிரியைகளை நம்ம பார்க்கணும். அப்படிதான் பார்க்கணும். நம்ம பார்வை மாறிச்சுனாலே நம்ம வாழ்க்கை மாறிடும். நம்ம எப்படி பார்க்குறோன்றதான் விஷயம். ஒரு நாடே கோலியாத்தை பார்த்து பயந்துச்சு. ஒரு நாட்டின் இராணுவ வீரர்கள் எத்தனை ஆயிரமோ எத்தனை லட்சங்களோ அத்தனை பேரும் ஒருத்தவனை பார்த்து பயப்படுறாங்க. ஒருத்தவன் போயிட்டு அவனை பார்த்து பயப்படாமல் நிற்கிறான், சின்ன பையன். ஏன்னா அவன் இவனை விட ஒரு பெரியவரை பார்த்துட்டான் லைஃப்பில். அல்லேலூயா. கோலியாத்தை பெருசா ஏன் இவங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னா, கோலியாத்தை விட பெரியவர் ஒரு இருக்கிறார்ல, அவரை இவர் லைஃப்ல பார்க்காம இருக்கிறாங்க. ஆனா தாவீதுக்கு என்ன தெரியுமா? கோலியாத்தை நீ என்ன 10 அடி இருந்தானா 100 அடினா, என் தெய்வம் அதை விட பெரியவர். அவரை பார்த்துட்டாரு தாவீது. அவர் கோலியாத்தை விடவே பெரிய கடவுளை பார்த்துட்ட, இது என்னப்பா அப்படின்னாரு. முடிஞ்சுது அவன் கதை. உங்க பிரச்சனை என்னமா செய்யும்? உங்க போராட்டம், உங்ககிட்ட இருக்கிற வியாதி, அது என்னமோ ஏதோ உங்களுக்கு தெரியும். அது என்னமா செய்யும்? அது என்னமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் தன்னை பெருசாக காட்ட பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா பிசாசோட நேச்சர் அது. பிசாசு எப்பவுமே தன்னை பெருசாக காட்டாதான் ஆசைப்படுவான். பெருமை பிடிச்சவன் அவன் என்னத்துக்கு தன்னை பெருசா, காலு லைட்டா வலிக்குது, என்ன இருக்கும்? ஒரு வேளை அந்த நோயா இருக்குமா? இங்கே லைட்டாக இருக்குது, ஒரு வேளை ஹார்ட்டாக, அப்படியே உங்களை என்னென்ன செய்யணுமோ. என்னடா அது நைட்டு தூக்கம் வரல, வேற ஏதாவது அந்த வியாதி இருக்குமோ? அவன் என்ன செய்வான்? எல்லாத்தையும் பெருசாக காட்டாது. நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? நம்ம தெய்வத்தை பெருசாக பார்க்க ஆரம்பிச்சிடணும். அந்த தெய்வத்தை பெருசாக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய எறும்பு மாதிரி சின்னதாக நசுக்கிட்டு போயிடுவீங்க, ஒரே நசுக்கு தான். இன்னொன்று நான் சொன்ன பார்த்தீங்களா, டெட் பாடி மாதிரி தான் பார்க்கணும் உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும். செத்து போச்சு, அதான் சிலுவையிலே செத்துது. சிலுவையில் அவர் என்ன பண்ணாராம்? ஏசப்பா சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டாருங்க. ஆனால் பவுல் எழுதுறாரு, இவர் பார்த்தா இவர் கையில் ஆணி அடிக்கிற மாதிரி இருக்குல்ல, இவர் என்னப்பா அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் ஆணி அடித்து வெற்றி சிறந்தாரா? அல்லேலூயா. இவர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுல, எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் ஆணி அடித்தார். எல்லா பாவம் சாபம் பிசாசு எல்லாத்தையும் தூக்கி ஒரே அடி அடித்தார். அடித்து அந்த ஜெயத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம பார்க்கணும், பார்த்ததெல்லாம் ஒரு வியாதி அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வச்சுக்கோங்களேன். ஏன் வியாதி? நீ செத்து போன வியாதி. ஒரு பாவத்தின் பாவம், நீ செத்து போன பாவம். உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் வச்சுக்கோங்க, நீ செத்து போனது. உனக்கு நான் பயப்பட மாட்டேன். ஏசாப்பா உன் தலையை நசுக்கிட்டாரு, உன் குறவழியை மிதிச்சிட்டாரு, நீ ஒரு டெட் பாடி, நான் உனக்கு பயப்பட மாட்டேன் அப்படின்ற தைரியம். இதுதான் அத்தாரிட்டின்னு நான் சொல்ல வரேன். இந்த தைரியம் தான் தில்லா நிற்கணும் பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் தைரியமாக நிற்கணும். இந்த இதில் போனாங்க பாருங்க, போட்டில், அது எடுங்க, மார்க் 4:37. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார். பார்த்தீங்களா? இந்த கேஸ் நம்ம கொஞ்சம் இருக்கும். அதாவது நம்ம கவலைப்படுறது இல்லாம ஆண்டவருக்கு கவலை இல்லையா? அவர் எங்க கவலைப்படணும்? ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஏய், நீ கவலைப்படுறதுனால நான் கவலைப்பட்டு இருக்க மாட்டேன். கவலைப்படுறதுனால ஒரு சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க? உங்களுக்கு கவலை இல்லையா? இன்றைக்கி தான் நிறைய பேர் ஜபம் அப்படி தான். கடைசி வரைக்கும் நல்லதாகவே நடந்துக்கிறதுக்கு பேச நீங்கள் ரோபோவாக பிறந்துட்டு போயிருக்க வேண்டியது தானே. ரோபோவுக்கு ஒன்றுமே தெரியாது. சார்ஜ் போட்டு கீ விட்டா போயிட்டே இருக்கும். குறைவுபடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம், ஆனால் நீங்கள் குறைவுபட மாட்டீங்க.
கொஞ்சம் அப்படி பயம் பொருத்தம் உங்களை. அது வந்து அதாவது அப்படி அது செஞ்சு இப்படி பார்க்கணும். நீங்கள் அப்படியே சீயோன் பர்வதம் அப்படி நிற்கணும். அதை பார்க்க, என்னடா இவன் மலை மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கிறான், அசைய மாட்டேங்கிறான், என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம். ஏன்னா இது கட்டப்பட்டது கற்பாறையின் மேல் கட்டப்பட்டது. அல்லேலூயா. பெரும் வெள்ளம் வந்தாலும் பெருங்காற்று அடித்தாலும் அது சேதமாகாது, சேதமாகாது. வந்து எவ்வளோ வேகமாக அடி, ஏன்னா அது கண்மலையின் மேலே கட்டப்பட்டுடுச்சுல்ல, ஒன்றும் ஆகாது. எவ்வளோ வந்து அடி இடி, ஆனால் மணல் மேலே கட்டப்பட்டிருந்துச்சு, அவ்வளோதான். நம்ம எதில் ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே, அவர் மேலே நம்ம கட்டப்பட்டவர்களாக இருக்கணும். அப்படியே வாங்க, கீழே வாங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலா இரு என்றார். நாங்க அதட்டியா? அதட்டுறாரு. இந்த அத்தாரிட்டிக்குன்னு ஒரு பவர் இருக்குங்க. இந்த உலகத்துல இருக்கிறவங்க அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்கங்க. இந்த உலகம் அதை தெரிஞ்சு வச்சிருக்கு, ஆனா ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு அது தெரியலங்க. அதுதாங்க பிரச்சனை, அதான் பிரச்சனை. அவர் என்ன பண்ணாராம்? அதட்டினாராம். காற்றையும் கடலையும் பார்த்து, இறையாதே அமைதலாரு, இறையாத அமைதலாரு, அப்படியா சொன்னாரு? காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலா இரு. அதட்டினாரு. நிறைய இடத்துல பார்க்கும் கட்டளை இட்டார் அப்படின்னு இருக்கும். ஜுரம் நீங்கும்படி பேதுரு மாமிக்கு கட்டளை இட்டார். கட்டளை இட்டு பழகும். வாழ்க்கையில் முன்னாடி இருக்கிற பிரச்சனையை பார்த்து என்னமா சொல்லணும்? ஏ வியாதி, இது தேவனுடைய ஆலயம், என் சரீரத்தில் இருக்க இந்த சரீரத்தில் இருக்கிற உனக்கு அதிகாரம் இல்லை, வெளியே போ அப்படின்னு சொல்லுங்க, போகும். அவர் ஏசப்பா சொன்னாரு போகுங்க. அவர் என்னமா சொல்லிட்டாரு? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதையும் செய்வான், அதுக்கு மேலேயும் பெரிதான காரியங்களையும் செய்வான்ட்டார். அதான் நான் சொன்னேன், நம்ம எப்பயுமே என்ன நினைப்போம்? என்னை விட என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தான் நம்ம நினைப்போம்ல. நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேங்க, அது என் புள்ள அதை விட ஒரு நல்ல வாழ்க்கை வாழணுங்க அப்படின்னு தானே ஆசைப்படுவோம். நம்மக்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கும், நாளைக்கு அந்த பிள்ளைகிட்ட ஒரு டேலண்ட் நினைப்போம். என்கிட்ட இருந்த டேலண்ட்டை விட நான் ஷைன் ஆனதை விட என் புள்ள நல்லா ஷைன் ஆகணும். இதுதான் தகப்பனுடைய உள்ளம். அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, நான் செஞ்சதை விட நீ நல்லா செய்ப்பா. எங்க ஆளுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்த கடவுள் மனுஷனை படிச்சு என்னங்க புரிஞ்சிக்கவே முடியலங்க. இந்த அன்பை புரிஞ்சிக்கவே முடியல. யாருங்க சொல்லுவா? யாரு சொல்லுவா? நீ ஆளுக செய்ப்பா. இதுக்குள்ள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? கடவுள் ஆளுக செஞ்சிட்டு இருக்கிறாருங்க, மனுஷன்ட்டு கொடுக்குறாருங்க. நீ ஆளுக செய். உங்க வாழ்க்கை இருக்கிற எல்லா காரியங்களை பார்த்து செய்யுங்க. கெட்டதெல்லாம் வெளியே போகுன்னு சொல்றீங்களா? அதே மாதிரிதான் ஆசீர்வாதம் நான் கட்டளை கொடுக்குற அதிகாரம் எனக்கு ஏசப்பா கொடுத்துருக்கிறார். நீ வா, என் வாழ்க்கையில வா. பணம் என் வாழ்க்கையில வா. சுகம் என் வாழ்க்கையில வா. ஏஞ்சல்ஸ் எங்க இருக்கீங்க? என்ன பண்றீங்க? என் வாழ்க்கையில வாங்க, எனக்குரியதை நீங்க செய்யுங்க. அத்தாரிட்டியில பேசுங்க, அதிகாரத்துல பேசுங்க, அதிகாரத்துல வாழுங்க. அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 100க்கு அதிபதி சொன்னார்ல, நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவனாக இருந்து ஒருத்தவனை போகிறான் வானா வரான். அதனால நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த வார்த்தை போகும். அந்த அதிகாரத்துல தான் நான் வாழ சொல்றேன். இவர் என்ன செஞ்சாரு பாருங்க. அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. சொன்ன உடனே நின்றுடுச்சிங்க. நம்ம சொன்னாலும் நிற்குங்க. உங்களுக்கு எதிராக இருக்கிறது பேசின உடனே மாறாத மாதிரியும் இருக்கலாம், ஆனால் பேசுகிறத மட்டும் நிப்பாட்டிடாதீங்க. உங்கள் பேசிக்கிட்டே அத்தாரிட்டியை யூஸ் பண்ணுங்க. உங்கள் அத்தாரிட்டி இருக்குது, அது ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். எவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுத்தாரு, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணார். ஏனுமா என் அத்தாரிட்டியில் நீ ஆதாம் இழந்துட்டான். நீங்கள் எல்லாரும் என் பிள்ளைங்க இழந்துடக்கூடாது, அதுக்காக அந்த அத்தாரிட்டி நமக்கு திரும்ப மீட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் படிங்க. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். சொன்னாரு, ஏன்பா இப்படி பயந்துட்ட? நான் கூட இருக்கிறேன். நீ சொல்ற நாங்கள் மடிந்து போகிறோம், உன்னை சாக விட்டுருவனா? ஏன் இப்படி பயந்துட்ட? கடல் முழுகுதுன்னு, போட்டு முழுகுதுன்னு சொல்லு,
பயமாக இருக்குதுன்னு சொல்லு. ஆனால் எக்ஸ்ட்ரீம் லெவல் என்ன பண்ணிட்டாங்க, சில பேருக்கு பயம், நான் செத்துருவேனா, நான் மரித்து போயிடுவேனா, இந்த வியாதி எனக்கு கொண்டுடுமா. அதான் சொன்னார், ஏன் இப்படி ஏன் பயந்த, பயப்படாத. ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, நீங்கள் அத்தாரிட்டியை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணல, இந்த உலகத்தில் இருக்கிற கடல், காற்று, காக்கா கூட உங்களை பயம்புறுத்தும். எறும்பு, கருப்பாம்பூச்சி கூட உங்களை பயம்புறுத்தும். சின்ன சவுண்டு கூட பயம்புறுத்தும். அத்தாரிட்டியில் எடுத்தீங்க, உங்களுக்கு எல்லாம் அது பயப்படுறத பார்ப்பீங்க. அது எல்லாம் பயப்படும், உங்களை பார்த்து அது பயப்படும். ஒரு முடிவு பண்ணிடுங்க, இனிமேல் பயந்துக்கிட்டு இருக்க போகிறீங்களா, எல்லாத்தையும் நீங்கள் பயம்புறுத்த போகிறீங்களா? நம்மளை எதெல்லாம் பயம்புறுத்த வருதோ அதை நம்ம பயம்புறுத்தணும். பிசாசு வந்துச்சுங்க, ஏசப்பாவை பார்த்தோம், ஐயோ தேவகுமாரனே, எங்கள் நாட்கள் வருவதற்கு முன்னாடியே வந்துட்டீங்களே அப்படின்னு பயந்துச்சு, கத்துச்சு. இது எல்லாத்தையும் அத்தாரிட்டியில் வாழாதவங்களை பார்த்து பயம் புத்திக்கிட்டு இருக்குது சாத்தான். எல்லாத்தையும் பயம்புறுத்துது, எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தரை பார்க்குது, அத்தாரிட்டியில் வராரு, அதுக்குள்ள இருந்த அத்தாரிட்டி காணாம போச்சு, பயந்துடுச்சு. அதுதான் பிலிப்பியர் 2:14 நினைக்கிறேன், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தரல. அப்படின்னா எல்லா நாமத்துக்கு மேல ஒரு அத்தாரிட்டி, எல்லா அத்தாரிட்டி. மத்திய 28 பார்த்தோம் பார்த்தீங்களா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம், எல்லாவற்றுக்கும் மேல அவர் இருக்கிறாருங்க. அவர் எல்லாவற்றுக்கும் கீழே அவர் தாழ்த்தினாராம். பிதாவாகிய தெய்வம் பார்த்தாரு, எல்லாவற்றுக்கும் கீழே உங்களை தாழ்த்திட்டீங்களா, நான் உங்களை தூக்கி எல்லாவற்றுக்கும் மேல வைக்கிறேன் அப்படி வச்சாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அத்தாரிட்டி பெருமையை காட்டாதுங்க, பெருமையா இருக்காது. இந்த அத்தாரிட்டி தன்னை தாழ்த்தும். தேவனுடைய அதிகாரத்தில் வாழ்றவன் என்ன தெரியுமா, பிசாசின் ராஜ்யத்துக்கிட்ட தான் திமிரா இருப்பான். ஆடா ஆண்டோடைய பிள்ளைகள்கிட்ட தேவனுடைய ராஜ்யத்தில் தன்னை ரொம்ப தாழ்த்துகிறவனா இருப்பான். ஏசப்பா அப்படிதான் தன்னை தாழ்த்தினா, எல்லாவற்றுக்கும் கீழே அவரை தாழ்த்தினாராம். அதனால பிதாவாகிய தெய்வம் எல்லாவற்றுக்கும் மேலே அவரை உயர்த்தினாரா. நான் சொல்கிறேன், எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை தாழ்த்துறீங்களோ அந்த அளவுக்கு உயர்த்தப்படுவீர்கள். யாராலனா கடவுளால் உயர்த்தப்படுவீர்கள், எந்த மனுஷனாலையும் இல்லைங்க. எந்த மனுஷன் நம்மளை உயர்த்துறது இல்லைங்க, கடவுள் உயர்த்துறது. இந்த உலகத்தில் இப்போ எலெக்ஷன் நடக்குது, சில பேருக்கு சீட்டு கொடுக்குறாங்க, எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு, ராஜ்யசபா சீட்டு. மனுஷனை உயர்த்திக்கிறாங்க. அதுக்கே ஆஹா ஓகுன்றதுல கடவுள், அண்ட சராசரங்களை படைத்த கடவுள் ஒரு தேவ பிள்ளையை உயர்த்தினா. நம்ம பார்த்தோம் போன வாரம், வம்சமான கண்கள் யாவும் பார்க்கும். ஒரு கிரிக்கெட்டில், ஃபுட்பாலில் ஃபேமஸாக இருக்கிறவன அந்த உலகம் பார்க்குதில்லைங்க, முழு உலகம் பார்க்குதில்ல, எல்லாம் பார்க்குதில்ல. அதை விட ஆண்டவருக்காய் தன்னை விற்று போட்டவனை உயர்த்தும் போது இந்த உலகம் அவனை பார்க்கும். திரும்ப அந்த இடத்துக்கு வந்துருங்க. நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். 24 உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். நல்லா கவனிங்க, இது எந்த ரெல்ம் தெரியுமா? அத்தாரிட்டியே இல்லாத ரெல்ம். ஏதாவது செய்ய மாட்டீங்களா? ஏசப்பா ஏதாவது கொடுக்க மாட்டீங்களா? அழுது கண்ணீர் விட்டு கதறி, ஏசப்பா கொடுங்க ஏசப்பா ஏதாவது. இந்த பிச்சைக்காரங்க கேட்பாங்க, அம்மா சாமி ஏதாவது போடுமா, புண்ணியவதி ஏதாவது கொண்டு வந்து போடுவான்னு பிச்சைக்காரங்க கேட்பாங்களே. நம்ம பிள்ளைங்க அந்த மாதிரி காலையில் நம்மக்கிட்ட ஏஞ்சி, அம்மா சாமி, அம்மா தோசை சுட்டு கொடுமா, அம்மா பசிக்குதுமா, அம்மா ஏதாவது போடுமா அப்படின்னு கேட்டால் என்ன கோவம் வரும் நமக்கு. ஏண்டா பிச்சைக்காரன் மாதிரி கேட்குற, அத்தாரிட்டியில் கேள்டா, உரிமையாக கேள்டா, நான் உனக்கு அம்மாடா, என்கிட்ட வந்து பிச்சை கேட்டுட்டு இருக்க. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அப்போ பொல்லாத தகப்பன்மார் நம்மளே அப்படி இருக்கிறோன்னா அவர் எப்படிப்பட்டவர்?
அந்த தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம்? அந்த தெய்வத்துக்கிட்ட போய் ஏதாகிலும் செய்யுங்கப்பா, கண்ணீர் விட்டு கழுது, அப்பா ஏதாவது கொடுங்கப்பா இல்லை. இந்த ரெல்ம் என்ன தெரியுமா? அதிகாரமே இல்லாதது. அங்கே நிறைய பேர் ஜெபம், அப்பா மனம் இறங்க மாட்டீரோ. நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ப்ரேயர்லாம் தேசங்களுக்காக ஜெபம் பண்ணலாம், ரட்சிக்கப்படாதவங்களுக்காக கண்டிப்பாக ஜெபம் பண்ணலாம், மற்ற ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நமக்கு ஆண்டவர் ஆல்ரெடி கொடுத்ததுக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாதீங்க. ஆசீர்வாதத்துக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாதீங்க. அதெல்லாம் நாம் சுதந்திரிக்க வேண்டியது, அனுபவிக்க வேண்டியது. அதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டாரு. யாருக்காவது ஒருத்தவங்க ஜெபம் பண்ண சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு குடும்பத்துக்கு ஜெபம் பண்ண சொல்கிறாங்களா, உபவாசம் இருந்து கூட ஜெபம் பண்ணுங்க, தப்பே இல்லை. ஏன்னா ஒருவருக்குற ஜெபம் பண்ணுங்கள் வசனம் இருக்குது. ஆனால் காலம் முழுக்க நானும் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்குமே ஜெபம் பண்ணி வாழ்கிற வாழ்க்கைக்கு நம்ம அழைக்கப்படலை. என் வாழ்க்கை ஐயா, என் வாழ்க்கை, என் எதிர்காலம், அதையே நினச்சிக்கிட்டு இருக்க வாழ நம்ம அழைக்கப்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களின் எதிர்காலத்தை மாற்றக்கூடியவர்கள் நாம். அந்த மாதிரி யோசிக்கணும். நம்மளையே யோசிச்சு வாழக்கூடாது. இந்த அத்தாரிட்டி இல்லைன்னா அழுகிறார், சத்தமிட்டு கதறுகிறாருங்க, சத்தமிட்டு அவர் அழுகிறார். அந்த அதிகாரம் இல்லாதவன் நிலைமை அது, ப்ரேயர் லைஃப் அதுதான். இந்த அத்தாரிட்டியை பெற்றவங்க பாருங்க, அதை நம்ப மாட்டேங்கிறாங்க, ஆக்டிவேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க நிலைமை என்னன்னா, அவங்களால எதுவுமே செய்ய முடியல. ஆனால் ஜீசஸ் அந்த அதிகாரத்தில் ஆக்டிவேட் ஆனார். ஆஃப்டர் கிராஸ்க்கு அப்புறம் பார்க்குறோம், எல்லா டிசைபிள்ஸும் அந்த அத்தாரிட்டியில் ஆக்டிவேட் ஆனாங்க. அந்த அத்தாரிட்டி எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, சக்ஸஸை பார்த்தாங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்கிற அதிகாரத்தை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஹல்லேலூயா. எஸ்தரை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். எஸ்தரை எடுங்க, 4வது அதிகாரம். யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால், புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாள் அளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னாள். பாருங்க, எஸ்தருக்கு ராஜாத்தி அவங்க அந்த அதிகாரம் தெரியலங்க, அத்தாரிட்டி தெரியல. அத்தாரிட்டி தெரியாத வரைக்கும் மொர்தெகாய் சொல்கிறத கேட்டு நடந்து வந்தால், மொர்தெகாய் சொல்கிறத கேட்டு நடந்து வந்தாலும் வசனம் இருக்கும். ராஜாத்திங்க அத்தாரிட்டி தெரியல. தனது கணவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்றதும் தெரியல. இதுதான் கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற பிரச்சனை. ஆண்டவர் நம்மளை ராஜாவும் ராஜாத்தியுமா மாற்றிட்டாரு. இன்னும் நம்ம ஆண்டவரை குறித்த அறிவு இல்லை. இந்த அம்மா என்ன சொல்லுது, நான் அங்கே போனால் சாவேன்னு சொல்கிறாங்க, நான் அதை மீறி உள்ளே போனால் நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அதான் சொல்லுவார், இந்த காலத்துக்கு தான் அந்த ராஜ மேன்மை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, ஒரு அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள ஒரு அத்தாரிட்டி இருக்குல்ல, அந்த அத்தாரிட்டி உங்களை மட்டும் வாழ வைக்கிறது இல்லை, தேசங்களை வாழ வைக்கும், நீங்கள் இருக்கிற நாட்டையே வாழ வைக்கும். அதுக்கு தான் அந்த அத்தாரிட்டி கொடுத்துருக்கு. அன்றைக்கி எஸ்தருக்கு தெரியல. ஆனால் நல்லா பாருங்கள், அந்த அத்தாரிட்டி தெரியாத வரைக்கும் அவங்க மொர்தெகாய் சொல்கிறத கேட்டு நடந்து வந்தாங்க. இந்த வார்த்தை சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, படிங்களேன். இப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். இங்கே பாருங்கள், அத்தாரிட்டி கையில் எடுத்துட்டாங்கல்ல, எடுத்த உடனே என்னவா பண்ணுறாங்க, இது நாள் வரைக்கும் மொர்தெகாய் இவங்களுக்கு ஆலோசனை சொல்லிகிட்டு இருக்கிறாரு, மொர்தெகாய் இவங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த அம்மா மொர்தெகாய் யாருக்கு கீழே இருக்கிறாங்கன்னா அந்த அத்தாரிட்டி, இவங்க தான் மொர்தெகாயோட ஹையர் அத்தாரிட்டியில் இவங்க இருக்கிறாங்க. இந்த அத்தாரிட்டியை கையில் எடுத்தாங்க பாருங்கள், என்னம்மா சொல்கிறாங்க, அது நாள் வரைக்கும் இவரை கைட் பண்ண மொர்தெகாய்க்கு இவங்களுக்கு ஆணை போடுறாங்க, நீங்கள் போய் இதை செய்யுங்க. அல்லேலூயா. பிரியமா நான் சொல்கிறேன், அந்த அத்தாரிட்டி நீங்கள் கையில் எடுக்கும் போது
அங்கே பாருங்க என்ன பண்ணாங்க, எஸ்தர் அம்மா மொர்தெகாய்க்கு கட்டளை கொடுக்குறலாம் மாறிட்டாங்க. இன்னொன்று நான் சொல்கிறேன், அவங்க சொன்னாங்க நான் போனால் சாகவே சாவன்னாங்க தெரியுமா, அந்த இடத்துக்கு போனால் நான் சாகவே சாவன்னு சொன்னாங்களே, அதை படிங்களேன் கீழே. ராஜா 3:5-3. ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றார். எங்க போனா செத்துருவேன்னு நினைச்சு பயந்தாங்களோ அந்த அம்மா அங்க போய் நிக்குது, அந்த அதிகாரத்தை கையில் எடுத்துட்டு போய் நிக்குது. அங்க என்ன தெரியுமா வருது நியூஸ்? கிங்கோட ஆஃபர் வருது, ராஜாவோடைய ஆஃபர் வருது. என்னையா அங்கே போனால் செத்துருவோன்னு நினச்சோம், இங்கே ராஜா என்னமா சொல்கிறாரு? என்ன ஆஃபர் தெரியுமா? உனக்கு தேசத்தில் பாதியை கூட கொடுக்குறேன்றாரு. அதை படிங்க, என்ன சொல்கிறாரு? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றார். இதான் அத்தாரிட்டியில், உங்கள் அத்தாரிட்டியில் நீங்கள் யூஸ் ஆகும் போது நடக்கிற காரியங்கள். நீங்கள் அத்தாரிட்டியை கையில் எடுக்காத வரைக்கும் பயம்புறுத்திக்கிட்டே இருக்கும் சாத்தான். நீ போனால் செத்துருவ, போகாத. ஏன்னா இந்த எஸ்தர் அத்தாரிட்டியை கையில் எடுத்து போயிட்டானா என்ன நடக்கும்னு சாத்தானுக்கு தெரியும். யூதர்கள் எல்லாம் உலகம் முழுவதும் இருக்கிற யூதர்கள் அவங்க காப்பாற்றப்பட்டு விடுவார்கள்னு தெரியும். அதுக்காக தடுக்கிறான். ஒரே ஒரு எஸ்தர் அவங்க அந்த அத்தாரிட்டியை கையில் எடுத்து போகும்போது 127 நாட்டில் இருக்கிற யூதர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ஹல்லேலூயா. உங்கள் அத்தாரிட்டியை நீங்கள் கையில் எடுக்கும்போது உலகம் காப்பாற்றப்படும், உலகம் காப்பாற்றப்படும். எஸ்தருக்கு தெரியலைங்க அவங்கள்ட்ட, அவங்க வேல்யூ எஸ்தருக்கு தெரியல. ராஜாத்தி, ராஜா என்னமா சொல்றாரு? எஸ்தர் ராஜாத்தியன்றாரு. ஹல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு தெரியணும், என்ன தெரியுமா? நான் ராஜாத்தி. உங்களுக்கு தெரியணுங்க நீங்க யாரு, நீங்க ராஜாத்தி, நீங்க ஒரு ராஜகுமாரன் உங்களுக்கு தெரியணும். அவர் கேட்கிறாரு உனக்கு என்ன வேண்டுமா? படிங்களாத. ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? அத்தாரிட்டியில வாழ்ந்து பாருங்க. எல்லாரும் உங்ககிட்ட வந்து உங்களுக்கு என்ன வேணும், என்ன வேணும், என்ன வேணும்னு கேட்பாங்க. அத்தாரிட்டியில வாழ்ந்து பாருங்க. ராஜாக்கள் உங்ககிட்ட கேட்பாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. நடந்திருக்கு, கிறிஸ்தவ உலகத்துல நடந்திருக்கு, வேதத்துல நடந்திருக்கு. யோசேப்புக்கு ராஜா ஆள் அனுப்பி கூப்பிடுறாங்க சிறைச்சாலையிலேருந்து, வாப்பா வா அப்படின்னு ராஜா கூப்பிட்றாரு. ராஜா கிட்டேருந்து காலிங் வருது. வரும் உங்கள் அத்தாரிட்டி வரும்போது, உங்கள் அத்தாரிட்டியில் நீங்கள் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும்போது. ஏசப்பாவை பார்த்து எல்லாருமே சொன்னாங்க, என்ன அதிகாரம் உள்ளவராக பேசுகிறாருப்பா, வேத பாரகர் மாதிரி இவங்க பேசலப்பா, இவர் வேற மாதிரி பேசுகிறாருப்பா, பிசாசுகள்லாம் துரத்துறாருப்பா. இவங்கெல்லாம் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. கேட்குறாங்க, நீர் தான் வருகிறவராகிய கிறிஸ்துவா, இல்லை வேற நீர் தான் வருகிறவராகிய கிறிஸ்துவா, நீர் எந்த அதிகாரத்தில் செய்கிறீர் என்று எங்களுக்கு சொல்லணும் அப்படின்றாங்க. தெரியுது, அதிகாரத்தில் தாங்க மிராக்கல்ஸ் நடக்கும், அத்தாரிட்டியில் தான் மிராக்கல்ஸ், சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் எல்லாம் நடக்கும். அதை பார்த்துட்டாங்க இந்த வேத பாரகர்கள் எல்லாம் கேட்குறாங்க, நீர் எந்த அதிகாரத்தில் செய்கிறீர் அப்படின்னு. அதிகாரத்தில் வாழ்கிறவனை பார்த்து இந்த உலகம் ஆச்சரியப்படும், இந்த உலகம் ஆச்சரியப்படும். அத்தாரிட்டியில் நீங்கள் வாழ்ந்தங்க, ஏசப்பாவை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அத்தாரிட்டியில் வாழ்ந்து பாருங்கள், உங்கள் லைஃப் எங்கே இருந்தாலும் அரண்மனையில் போய் நிற்கும். அத்தாரிட்டியில் ஏசப்பா உங்களுக்கு கொடுத்த அத்தாரிட்டியில் வாழ்ந்து பாருங்கள். எஸ்தரம்மா எப்போ அத்தாரிட்டியை தான் கீழே இருக்கிற அத்தாரிட்டி நான் ராஜாத்தி அப்படின்னு உணர ஆரம்பித்தாங்களோ, அந்த அம்மா 127 நாட்டில் இருக்கிற யூதர்களை காப்பாற்றினாங்க. அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை அத்தாரிட்டியில் கடவுள் நம்ம கொடுத்துருக்கிற அதிகாரத்தில் நம்ம வாழும்போது, அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது, உங்கள் வாழ்க்கையில் இதுதான் இருக்கணும், இது இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது சாத்தானல்ல, நீங்கள். உங்கள் வாழ்க்கையில் இது இருக்கணும், இது இருக்கக்கூடாது முடிவு பண்ண வேண்டியது யாருங்க? நீங்கள் தான். இப்போ உங்கள் வீட்டில் இந்த பொருள் இருக்கணும், இந்த பொருள் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுறது யாரு? நீங்கள் தானே. உங்கள் வீட்டில் நீங்கள் தானே முடிவு பண்ணுறீங்க. அதே மாதிரி தான் இந்த வீட்லேயும் எது இருக்கணும், எது இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான். நீங்கள் பேசுங்க.
என் வாழ்க்கையில் இருக்கிற நோயா வியாதியா வெளியே போ, எனக்கு அதிகாரம் இருக்குது, பிசாசுகளை துரத்துங்க, வியாதியை சொஸ்தமாக்குங்க, மற்றவங்களுக்கே செய்ய சொல்லிட்டார் அவர். அப்போ எனக்கு என்ன, நான் சொல்கிறேன், வியாதியை வெளியே போன்னு பேசுங்க, போகும். தரித்திரமே வெளியே போன்னு கட்டளை கொடுங்க. எது வரணுமோ வரணும்னு சொல்லுங்க. எல்லாம் ஆசீர்வாதம் வரணும்னு சொல்லுங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எதா இருந்தாலும் நீங்கள் கட்டளை கொடுங்க, அது எல்லாமே வரும். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.